money, cash me the money. பசங்களா, நீங்க போர்டு எக்ஸாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம நீட் எக்ஸாமுக்கு என்னடா பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ கடைசி 30 நாள் உங்களோட இருந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் பசங்களா. அண்ட் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஃபார் நீட் 2026 கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு கோர்ஸ்லையும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் சீட்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் அதோடைய ஃபுல் பெனிஃபிட்டை XPL 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி 10% ஆஃபோட தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் நீட் குவாலிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ் பசங்களா. பட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்களோட ரெசர்வேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் த சீட்ஸ். ஓகே, ஸோ டுடேஸ் கொஸ்டின் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டார்வினியன் செலெக்ஷன் தியரியை பொறுத்த அந்த விஷன்ல எப்படி நடந்திருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டார்வினை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரு, ஒரு சில அடாப்டேஷன்ஸ் வந்து இந்த ஒரு ஆர்கானிசமை சர்வைவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கும்போது அந்த பாக்டீரியா வந்து அதுக்கு சென்சிட்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னா செத்து போயிடும். அப்போ என்ன ஆகும், ஒரு மியூட்டேஷன் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ல நான் உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிஸ்டன்ஸை அதுவே ஃபேவரபிளான மியூட்டேஷனில் அது டெவலப் பண்ணிக்குது. ஸோ அவங்க ரேப்பிடாக டிவைட் பண்ண யாரெல்லாம் இந்த மியூட்டேஷன் வச்சிருக்காலோ அவன் மட்டும்தான் அந்த ஆன்டிபயோட்டிக்கில் உயிர் வாழ முடியும். மிச்ச பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகும்பொழுது இந்த பாக்டீரியா வந்து 250 mg 300 mg 500 mg 1000 mg அப்படின்னு ஒவ்வொரு டோசேஜுக்கா இட் இஸ் கெய்னிங் த ரெசிஸ்டன்ஸ், இட் இஸ் மியூட்டேட்டிங், இட் இஸ் டிவைடிங் அண்ட் இட் இஸ் அடாப்டிங் டு த சிச்சுவேஷன். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யாரு பெஸ்ட்டாக அவங்களுக்கு தானே மாற்றிக்கிறாங்களோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சர்வைவ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் பாக்டீரியா. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் வாஸ் கிளியர் டு யூ பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இன்றைக்கே உங்களோட சீட்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களை எதுவுமே சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.